தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கி வரும் 29ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இதுகுறித்து கூடுதல் தகவல்கள் தருகிறார் நமது செய்தியாளர் கோகுல். தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்குகிறது. தமிழகத்தில் உள்ள 234 சட்டமன்ற தொகுதிக்கும் ஒரே கட்டமாக மே மாதம் 16ஆம் தேதி தேர்தல் நடைபெறுகிறது. அதற்கான வேட்புமனு தாக்கல் இன்றைய தினம் தொடங்கி 29ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. 30ஆம் தேதி வேட்புமனுக்கள் பரிசீலனை செய்யப்பட உள்ளது. மே மாதம் 2ஆம் தேதி வேட்புமனுவை திரும்பப் பெறுவதற்கு கடைசி நாளாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. அன்றைய தினம் மாலையே இறுதி வேட்பாளர் பட்டியலும் வெளியிடப்படும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இன்றைய தினம் வேட்புமனு தாக்கல் செய்வதையொட்டி அதற்கான ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் செஞ்சிருக்காங்க. 234 தொகுதிகளிலும் தனித்தனியாக வேட்புமனுவை தாக்கல் செய்வதற்கு அலுவலகங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. காலை 11 மணி முதல் 3 மணி வரை வேட்புமனுவை தாக்கல் செய்யலாம் என்றும், அதேபோல வேட்பாளர் வேட்புமனுவை தாக்கல் செய்வதற்காக ஒரு சில கட்டுப்பாடுகளையும் தேர்தல் ஆணையம் விதித்துள்ளது. வாகனங்களில் 3 வாகனங்களில் மட்டுமே வர வேண்டும். வேட்புமனு தாக்கல் செய்யும் போது வேட்பாளரோடு 5 பேர் மட்டுமே அந்த அலுவலகத்திற்கு செல்ல வேண்டும் என்ற ஒரு கட்டுப்பாடை விதித்துள்ளது. வேட்புமனுவோடு சேர்த்து வேட்பாளர் அவருடைய அசையும் மற்றும் அசையா சொத்து விவரங்களையும், அதேபோல தேர்தல் செலவு கணக்குக்காக தொடங்கப்பட்ட அந்த வங்கி கணக்கு விவரங்களையும் சேர்த்து தாக்கல் செய்ய வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. பொது தொகுதிக்கு ரூபாய் 10,000, தனி தொகுதிக்கு ரூபாய் 5,000 வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. வேட்புமனு தாக்கல் செய்தவுடன் அவருடைய சொத்து விவரங்களை உடனடியாக தேர்தல் ஆணையத்துடைய இணையதளத்தில் வெளியிடப்படும் என்றும், அதேபோல அந்தந்த அலுவலகங்களில் பொதுமக்களுடைய பார்வைக்காக வைக்கப்படும் என்றும் தேர்தல் ஆணையத்தால் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வேட்புமனு தாக்கல் செய்தவுடன் வேட்பாளர் அந்த அலுவலகத்திற்கு வெளியே ஓட்டுக்கு பணம் கொடுக்க மாட்டோம் என்ற உறுதிமொழியையும் எடுத்துக் கொள்ளலாம் என்று தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. தந்தை செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ரவியுடன் செய்தியாளர் கோகுல்.